நீங்கள் 2021 25 வரை ஆள்றீங்க, 5.5 லட்சம் கோடி கடலில் கொண்டு வந்திருக்கீங்க. பொதுத்துறை நிறுவனம் சேர்ந்து தமிழ்நாடு 15 லட்சம் கோடி கடன், 78,000 வட்டி கட்டுதல. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எனக்கு சொல்லு, நான் இதை பண்ணியிருக்கேன். ஒரு பொய்யை மறைக்க, பொய்யை திருப்பி 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 வேற வேற பொய்களை சொல்றான். யாரு? கலெக்டர் வாயால பொய் சொல்ல வைக்கிறான், எஸ்பி வாயால பொய் சொல்ல வைக்கிறான், அறநிலைத்துறை ஆணையரால பொய் சொல்ல வைக்கிறான். ஏன்? வரட்டு பிடிவாதம், உன்னோட அதிகார திமிர் எல்லாத்துக்கும் தான் நறுக்கு நறுக்குன்னு கொட்டுது. இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களால் படித்த ஒரு IAS போய் மண்டிட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. எவ்வளவு பெரிய அவமானம் அவர் லைஃப்ல, எவ்வளவு பெரிய அசிங்கம் அவர் லைஃப்ல, அவரோட கேரியர்ல அது ஒரு பிளாக் மார்க். அந்த தீபத்தூண் இருக்கிற அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் இல்லை, தர்காவுக்கு சொந்தம்னு சொன்னான். யாரு? நான் காசு கொடுத்து என் உண்டியல் பணத்துல வயிறு விளக்குன்ற அந்த அறநிலைத்துறை ஆணையர் சொன்னா இல்லையா? சமணர்கள் 6 மணிக்கு மேல உட்காந்து ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் போடுவாங்க. கோர்ட்ல சொல்றான் ஒருத்தன் என்ன சொல்றான், முருகருக்கு 2 பொண்டாட்டி, அந்த 2 பொண்டாட்டி கதையெல்லாம் இங்கே சொல்லாதீங்கன்னு ஒருத்தர் யாரு வழக்கறிஞர் ஜோதி வாதாடனா இல்லையா? அதெல்லாம் எவ்வளவு பெரிய அவமதியான செயல்ங்க. பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் எதுக்குங்க செத்தான்? அவனுக்கு இருக்காங்க பிடிச்சிருக்கு. ஒரு GDPல 27% தாங்க கடன் வாங்கணும். நீங்க 26 புள்ளி நெருங்கி வந்துட்டீங்க 27 கடன் வாங்கிறதுக்கு. அப்ப திமுகவுடைய ஒருவருடைய சாதனை என்ன தெரியுமா? ஆட்சி முடிந்து போவதற்குள் அந்த 27% கடனை வாங்கிடணும். சென்னை கார்பரேஷன் நீங்க 2000 கோடிங்க ஷார்டேஜ் இதுல வட்டி கட்டுறாங்க. சென்னை கார்பரேஷன் நம்ம 95 கோடி வட்டி கட்டுறோங்க. நம்ம சென்னை கார்பரேஷன் லாஸில் தான் போகுது, தமிழ்நாடு அரசு லாஸில் தான் போகுது. எதுவுமே இல்லை. ஆனா இவனுங்க மட்டும் பறக்க ஆகிட்டே போறானுங்க. அதான் காமெடியா இருக்கு. எவ்வளவு ஸ்பீடா ட்ரெயின் போகுமோ அவ்வளவு ஸ்பீடா ட்ரெயின் போறதுக்கான கட்டமைப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி லஞ்ச லாபம் இல்லாம அந்த பாம்பன் பாலத்தை நாங்கள் வடிவமைத்தோம். அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இஸ்ரோ கொண்டு வர முடிஞ்ச குலசேகர பட்டத்துல காங்கிரஸ் கொஞ்சம் குழாவணியா தொடர்பு தான் வேணும், தொலை தொடர்பு தான் வேணும், எங்களுக்கு ரயில்வே துறை தான் வேணும், கொஞ்சம் குழாவணியா என்ன பண்ண? இன்னைக்கு குலசேகர பட்டத்துல கொண்டு வந்தாங்களே இல்லையா? நீங்க 2021 25 வரை ஆள்றீங்க, 5.5 லட்சம் கோடி கடல்ல கொண்டு வந்திருக்கீங்க. பொதுத்துறை நிறுவனம் சேர்ந்து தமிழ்நாடு 15 லட்சம் கோடி கடன், 78,000 வட்டி கட்டுதல. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எனக்கு சொல்லு, நான் இதை பண்ணியிருக்கேன். தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவின் மாநில அமைப்பாளர் வெங்கடேசன் அவர்கள் நம்முடன் இருந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் நம்ம ஏற்கனவே திருப்பரங்குன்றம் விவகாரத்தை பத்தி நம்ம பேசியிருந்தோம். இன்னைக்கு ரகுபதி அவர்களுக்கு மதுரை உயர்நீதிமன்றம் கண்டனத்தை தெரிவிச்சிருக்கு. அவர் சுடுகாடு இருக்கிற இடத்துல தான் பிணத்தை எரிக்கணும் கிராமத்தில், அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் தீபம் ஏற்றக்கூடிய இடத்துல தான் தீபமும் ஏற்றணும். இது சொன்னதில் தவறு எதுவும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் விஷயத்தையே நியாயப்படுத்தி பேசியிருக்கிறார். இல்லை, அது கண்டனம் உச்சநீதிமன்றம் ஏற்படுத்தலை, காரி துப்பி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நிச்சயமா கண்டனம் சொல்லி ஏன் அப்படி காரி துப்பி இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, அந்த வரிகளை நீங்க கவனிக்கணும். உச்சநீதிமன்றம் என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்களுக்கு அடிப்படை அறிவு கூட இல்லை. இதை விட எவனா கேள்வி கேட்பானா? அடிப்படை அறிவு இல்லை அப்படின்றார். அதற்கான காரணத்தையும் சொல்றார். 144 போட்ட, அதாவது தீபத்தூணில் தீபம் ஏற்றணும், 5 பேரை கொண்டு ஏற்றணும்னு சொல்லி நீதியரசர் சுவாமிநாதன் ஆர்டர் கொடுக்குறாரு. அப்போ எல்லாரும் ஏற்ற போகிறாங்க, 144 போடுறாங்க, ஏற்றலை, டபுள் பெஞ்சு மறுநாள் போகுது. இந்த டபுள் பெஞ்சு போகிறப்ப சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பு ஒத்துக்குறோம், அதுக்கு ஸ்டே கொடுக்க முடியாது, ஏற்றலாம் அப்படின்றாங்க. மறுபடியும் 144 போடுறாங்க. இந்த சர்ச்சை போயிட்டு இருக்க நேரத்தில் உங்களுக்கான சட்ட அனுமதி என்ன? நீங்கள் தீபம் ஏற்ற போகிறாங்க, நீங்கள் ஏற்ற மாட்டேன் 144 போடுறீங்க, அது கோர்ட்டு ஏற்றுக்குது, மக்கள் ஏற்றுக்கிட்டு திரும்பி போகிறாங்க. உங்களுக்கு அப்பீல் போகிறதுக்கான இப்போ அனுமதி தராங்க. அப்பீல் செகண்ட் பெஞ்சு போகிறீங்க, அங்கே ஸ்டே கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, அந்த அனுமதியும் கிடைக்குது. சட்ட ரீதியான எந்த அனுமதிக்கும் யாரும் எந்த தடையும் பண்ணல, அங்கே மக்களும் கொந்தளிக்கலை. நாங்கள் ஏற்றி தான் ஆகணும், தடையை மீறி போய் ஏற்றோன்னு யாருன்னா சொன்னானா? சட்டத்தை மதிக்கிறோம், இந்துக்கள் சட்டத்தை மதிக்கிறாங்க. வாலின்றியா வம்படியா ரகுபதி வண்டியில் ஏறுறாரு. என்ன ஏறுறாரு? தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதித்திருந்தால் அது வழக்கமாகிவிடும். காலங்காலமாக பிள்ளையார் மலைன்னு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் தூணில் தான் தீபம் ஏற்றுவோம். இப்போ ஜட்ஜி சொல்லிட்டாருன்னு நம்ம ஏற்ற அனுமதித்திருந்தால் அது வழக்கமாகிவிடும் சொல்லி ஒரு மாண்புமிகு நீதியரசர் சொன்ன தீர்ப்பையே அவர்
மேற்கோள் காட்டி அதை ஓவர்லுக் பண்றாரு. இப்போ பிரச்சனை இப்போ அதுதான். சட்டத்துறை அமைச்சராக நீங்க இருக்கலாம், ஆனா நீங்க யாருக்கு கட்டுப்பட்டவர்? நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டவர். நீ கலெக்டரா இருக்கலாம், எஸ்பியா இருக்கலாம், டிஎஸ்பியா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அப்பாட்டகரா இருக்கலாம், ஆனா நீங்களா யாருக்கு கட்டுப்பட்டு வரல? நீதிமன்ற தீர்ப்புக்கு கட்டப்பட்டு வரல. கான்ஸ்டியூஷன் அதானங்க சொல்லுது. இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் என்ன சொல்லுது? அதை தான் நீதியாசர் கேட்குறாரு. நீங்கள் என்ன விமர்சனம் பண்ணுறீங்க, எனக்கு கேலி சித்திரம் போடுறீங்க, எனக்கான ஒரு படம் போடுறீங்க, தனிப்பட்ட அது விட்டுறலாம். ஆனால் நான் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கேன்ல, அந்த தீர்ப்பு ஓவர்லுக்கு யார் பண்ணுறா? கலெக்டர். அந்த தீர்ப்பு ஓவர்லுக்கு யார் பண்ணுறா? எஸ்பி பண்ணுறாங்க. அந்த தீர்ப்பு ஓவர்லுக்கு பண்ணுறாரு டிஜிபி பண்ணுறாரு. அந்த தீர்ப்பு ஓவர்லுக்கு யார் பண்ணுறாரு? அறநிலைத்துறை ஆணையர் பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ வாலண்டியராக நீ வந்து தீர்ப்பு சொன்னதை பற்றி சொல்லாமல் நீதிபதி கொடுத்துட்டாரு, ஆனால் அதை ஏற்றுக்க முடியாது. சுடுகாட்டில் தான் வந்து கிராமத்திலலாம் சுடுகாடு எங்கே இருக்கோ அங்கே தான் பணத்தை போட்டு புதைக்கணும், நீங்கள் கண்ட இடத்துல புதைக்க முடியாதுல்ல. அதே மாதிரி காலங்காலமாக 100 ஆண்டுகள் எங்கே ஏற்றினதோ அங்கே தான் ஏற்ற முடியாது. நீ சுடுகாடு பிணத்தையும் கடவுளையும் ஒரு தராசு தட்டில் வைக்கிறேன்னா எவ்வளோ பெரிய ஒரு அழுக்கான குணம் கொண்டவர் நீங்கள்ன்றது பட்ட பரிவதமாக தெரியுதா இல்லையா? நீங்கள் போய் ஒரு சுடுகாடு போய் சாமிக்கிட்ட வைப்பீங்களா? இது வந்து எவ்வளோ பெரிய அபத்தமான பேச்சு. அதுதான் நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னா, அடிப்படை அறிவு கூட இல்லாதவர் அமைச்சர்களாக தமிழ்நாட்டில் தொடர்வது துர்திருஷ்டவரமானது. உண்மைதானது. இன்னைக்கு உங்களால் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களால் படித்த ஒரு ஐஏஎஸ் போய் மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. எவ்வளோ பெரிய அவமானம் அவர் லைஃப்பில், கண்டிப்பா எவ்வளோ பெரிய அசிங்கம் அவர் லைஃப்பில். அவருடைய கேரியரில் அது ஒரு பிளாக் மார்க், அவர் ஒரு கரும்புள்ளி, அவருடைய ப்ரொமோஷன் பாதிக்கப்படும். நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு செயல்படுறீங்களா, நீதிமன்றத்துக்கு செயல்படுறீங்களா அப்படின்றது கிடையாது ஐஏஎஸோட வேலை. மக்களுக்கு செயல்படணும். நான் நீதிமன்றத்துக்கு தான் செயல்படுறேன், நான் அரசாங்கத்துக்கு தான் செயல்படுறேன், நான் அதிகாரிகளுக்கு தான் செயல்படுறேன், நான் அமைச்சருக்காக தான் செயல்படுறேன், மாண்புமிகு துணை முதலமைச்சர் சொன்னதுனால செய்கிறேன், மாண்புமிகு அறநிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு சொன்னதுனால சொல்கிறேன், அறநிலைத்துறை ஆணையர் வந்து மேலே இருக்கார், அவர் சொல்கிறதா செய்கிறதுக்குலாம் அவங்களை வேலைக்கு வைக்கல. மக்கள் நலனுக்காக வேலை செய்வதற்கு தான் மாவட்ட ஆட்சியர்னு சொல்லி ஒருத்தர் வச்சிருக்கோம். அதுதான் நீதியரசர் குறிப்பிடுறாரு. உங்களால் உங்கள் தவறான ஒரு அதிகார திமிர்னால் சிறுபான்மை வாக்கு பறிபோகக்கூடாதுன்ற அந்த பேராசையினால் இந்துக்கள் எப்பேர் கெட்டு போனாலும் பரவாயில்லன்ற அந்த சுயநல போக்குனால உங்களால் படித்த ஐபிஎஸ் அதிகாரி மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறான், படித்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மண்டிட்டு மன்னிப்பு கேட்குறான். யாரால? இந்த கேடுகட்ட அரசியல் சாசனத்தை பற்றி ஒரு அடிப்படை அறிவு கூட இல்லாத அமைச்சர்களால், துணை முதலமைச்சரால், முதலமைச்சரால். இன்னொரு கேள்வி வைக்கிறாங்க பாருங்க. இப்போ என்ன சொல்றாரு அவரு? போன் மன்னிக்கிறார், போ தொலைஞ்சு போன்றார் நீதியரசர். இது நடந்து போய் தொலை போ விட்டுட்டு. இப்போ என்ன சொல்றவா? இப்போ பதில் சொல். 5 பேர் நான் அனுப்புகிறேன், 15 பேர் மேலே போவாங்க, பிரார்த்தனை பண்ணிட்டு தீபத்தூணில் தீபம் வைத்துவாங்க, 5 பேர் வருவாங்க. உன் பதிலை சொல்லு. யாரை கேட்குறாரு? மாவட்ட ஆட்சியர் கேட்குறாரு. அப்பயும் மாவட்ட ஆட்சியர் என்ன சொல்கிறாரு? சார் இது வந்து அந்த இடம் தீபத்தூண் இருக்கிற இடம் அறநிலைத்துறை சம்பந்தமான இடத்துல இருக்கு, அதனால நாங்கள் அறநிலைத்துறை கேட்டு தான் சொல்லணும்னு சொல்லி ஒரு டேட்டா வாங்குறாரு. அந்த ஐஏஎஸ் மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு விஷயத்தை நம்ம இந்த தாமரை டிவி வாயிலாக சொல்ல விரும்புகிறோம். அந்த தீபத்தூண் இருக்கிற அந்த இடம் எங்களுக்கு சொந்தம் இல்லை, தர்காவுக்கு சொந்தம்னு சொன்னான். யாரு? நான் காசு கொடுத்து என் உண்டியல் பணத்தில் வயிறு விளக்குன்ற அந்த அறநிலைத்துறை ஆணையர் சொன்னா இல்லையா? தீபத்தூண் இருக்கிற அந்த தீபத்தூண் இடம் தமிழக தொல்லியல் துறைக்கான அந்த இடத்துக்குள்ள திருப்பரங்குன்றம் வந்து உரிமை கோர முடியாது அந்த மலைக்கு, ஏன்னா அது தர்காவுக்கு சொந்தமான இடத்துல இருக்குன்னு சொன்னா இல்லையா கோர்ட்ல. இன்னைக்கு அப்படியே பெல்ட் அடிச்சு கலெக்டர் எப்படி பின்வாங்குறாரு? அது அறநிலைக்கு சொந்த மாதிரி. எவ்வளவு முரண்பாடின் உச்சம் பாருங்க. ஒரு பொய்யை மறைக்க பொய்யை திருப்பி 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 வேற பொய்களை சொல்றான். யாரு? கலெக்டர் வாயால பொய் சொல்ல வைக்கிறான், எஸ்பி வாயால பொய் சொல்ல வைக்கிறான், அறநிலைத்துறை ஆணையரால பொய் சொல்ல வைக்கிறான். ஏன்? வரட்டு பிடிவாதம், உன்னோட அதிகார திமிர் எல்லாத்துக்கும் தான் நறுக்கு நறுக்குன்னு கொட்டுது. என்னோட வேலை நான் கோர்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்களா இம்ப்ளிமெண்ட் பண்றதா அவன் வேலை. கலெக்டரோட வேலை என்ன? நீதிமன்றம் தீபத்தூண்ல 5 பேர் தீபம் ஏற்றலாம், ப்ரொடக்ஷன் ஏற்படுத்து, போலீஸ் போர்ஸ் வேணுமா எடுத்துக்க, என்ன வேணா பண்ணிக்க, நீதிமன்றம் சொல்ற உத்தரவை நீ நிறைவேற்றணும். அதுலேருந்து 144 போடுவேன், மறுநாள் டபுள் பெஞ்சில் போய் தோப்ப, மறுபடியும் போடுவேன். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவீங்களா? நீதியரசர் கேட்டால் 6 மாதம் டைம் இருக்குது, நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். டிஸ்கஸ் ஏன்? 161 கோயில் நீதிமன்றம் ஆணையிட்ட போய் இடிக்க இருக்கிறவனால மானங்கட்ட அந்த அரசு போய் இடிச்சுதா இல்லையா? நம்ம தமிழ் இந்து சொந்தங்களுக்கு சொந்தமான 161 கோயிலை இடித்த இந்த அரசு மறுக்க முடியுமா? அவங்க என்ன சொல்றாங்க? நீதிமன்ற ஆணை நாங்கள் பின்பற்றி தான் மாவாட்டுவோம். ஏன் இங்கே அந்த மாவு ஆட்டு? நீதிமன்றம் தான் ஆணையிட்டது. நீ வந்து தீபத்தூண்ல தீபம் சொல்லி ஏன் நீ விலகி போற? யாரை திருப்திப்படுத்துறதுக்காக போறான் கூட்டம்? எங்க அங்க ஈராக் போருக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் நடக்கிற அந்த வாருக்கு இங்க போறான் ஊர்வலம்.
ஏண்டா பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு இப்போ சாக்கடை தண்ணி போகல, மழை தண்ணீர் வந்தால் உள்ளே வருது, தமிழ்நாட்டில் உடைய நலத்திட்டங்கள் கிடைக்கல, திமுக சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றல, இதுக்கு போராட துப்புள்ளாத நீ போயிட்டான். எங்கே போயிட்டான்? காசாக்கு போயிட்டான், பாலஸ்தீனம் போயிட்டான், இஸ்ரேலுக்கு போயிட்டான், அமெரிக்காவுக்கு போயிட்டான், இப்போ ஈராக்கு போயிட்டான். அங்கே கொல்லப்படுவது நாங்கள் சகித்து கொள்ள முடியல. இங்கே இருக்க மோடி அரசாங்கம் வந்து செயலற்ற திறனாக இருக்கு. வாங்க எல்லாரும் ஊர்வலம் போகலான்னு அமெரிக்கன் எம்பேசி ஊர்வலம் போறியே. பங்களாதேஷில் வந்து இந்துக்களுக்கு அவ்வளோ செத்து போனானே, எடுத்து குரல் கொடுக்க துப்புல துப்பு கட்டவனுங்களா? துப்பு கட்டவங்களா? நேரடியாக கேட்குறாங்களா? துப்பு இருக்கடா. இங்கே இருக்கிற இந்துக்கள் ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். நம்மளுடைய பூர்வ குடியில பங்களாதேஷ்ல அடிச்சு கொன்னா, ஹிட்லரை கொன்ன மாதிரி, முசோலினை கொண்ட மாதிரி ஒரு இந்துவை அடித்து கொண்டு தலையில தொங்க விட்டான். பாத்தீங்களா? நெருப்பு வச்சு தலையை முண்டமாக்கி பண்ணானா இல்லையா? இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி இருக்குல்ல, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, மானங்கட்டன்னு ஒரு கூட்டணி இருக்குல்ல, அந்த கூட்டணி இருக்க ஒருத்தனாச்சும் பேசினானா? அதை பத்தி பேசினானா? அப்ப என்ன மாதிரி போக்குல நீங்க இருக்கிறீங்க? எங்கெல்லாம் எப்படி பைத்தியக்காரர் ஆக்கிட்டு இருக்கீங்க? ஈழத்தமிழர்கள 1.5 லட்சம் பேருக்கு கொன்று குவித்தப்பியே பல்ல இழிச்சிட்டு போய் பரதேசி மாதிரி பரிசு பொருள் வாங்கினவன் தானே அவன். அது மறுக்க முடியுமா? அவங்க கடிமொழி போய் பல்ல இழிச்சாங்களா இல்லையா? ராஜபக்சே பரிசு வாங்கினாங்களா இல்லையா? திருமாவளவன் பல்ல இழிச்சிட்டு பரிசு வாங்கினாரா இல்லையா? மறுக்க முடியுமா? வீடியோ காட்சி நான் தரேன் உங்களுக்கு. அன்றைக்கு 1.5 லட்சம் தமிழர்களுக்கு எப்படி நீங்க ஒரு கேடு விளைக்கிறப்ப அதுக்கு எதிர்வினை ஆற்றாமல் பல்ல இழிச்சிட்டு போய் பரிசு பொருளை வாங்கிட்டு வந்தீங்களோ, நீங்க இங்க வந்து இந்துக்களை எப்படி நீங்க காப்பாத்துவீங்க? சொல்லுங்க, எப்படி காப்பாற்ற முடியும்? எப்படி காப்பாற்ற முடியும்? இப்போ இந்த வழக்கை முடித்து வைப்பதாக வந்து நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு, நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ இதுக்கு வந்து தமிழக அரசு என்ன முடிவு எடுக்கும்? தமிழக அரசு கண்டிப்பா அந்த வழக்கை நிறுத்தி வைக்க முடியாது. கலெக்டர் டைம் கேட்டு போயிட்டார்ல, மறுபடியும் இதை வந்து சுப்ரீம் கோர்ட்ல பாத்துக்கிறோம். சுப்ரீம் கோர்ட்ல போய் அப்பீல் போடுவாங்க. நம்மளும் ஒரு கேபியட் ஆல்ரெடி ராம் ரவிக்குமார் போட்டார். சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்துச்சுன்னா என்ன ஒரு மனுதாரா சேர்க்கணும்னு சொல்லி போட்டார். அதுதான் நடக்கும். இந்த வழக்கை தாமதப்படுத்தி தேர்தல் தேதி அறிவிச்சோன்னு எஸ்கேப் ஆகலாம் தான் இங்க இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் நினைக்கிறது. இந்துக்களுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு அரசாங்கம் திமுக அரசாங்கம்ன்றதை இங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும். இல்ல சார், திமுக அரசாங்கம் வந்து இப்போ வந்து வெளியேறிட்டாலும் அதுல இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து அந்த அதிகாரம் அப்படிங்கிறது இருக்கு. அப்போ அந்த கேள்வியை எழுப்பும்போது அடுத்த ஆட்சி வரும்பொழுது இது வந்து கண்டிப்பா இந்த தீர்ப்பு நிறைவேற்றப்படும் இல்லையா? இல்ல, கண்டிப்பா நிறைவேற்றப்படுங்க. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில ஆட்சி வந்தால் கண்டிப்பாக தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்படுங்க. அதுல மாற்றே கிடையாதுங்க. இதனால் வரையும் 1967 இருந்து 5 முறை திமுக ஆண்டுட்டு வந்துச்சு தமிழ்நாட்டை. ஒரு முறை கூட தைப்பூசத்துக்கு பொது உரிமை கேட்ட விடல. அஇஅதிமுக தைப்பூசத்துக்கு பொது உரிமை வாங்கினார். மாநில திரு முருகன் அவருடைய தலைமையில எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்டு தைப்பூசத்துக்கு என்று பொது விடுமுறை. எப்படி மலையாள பண்டிகை நீங்க விஷுவாதம் கொண்டாடிங்கன்னா பொது விடுமுறை. யுகாதியும் கன்னட புது வருடப்பிறப்பும் தெலுங்கு வருடப்பிறப்பும் கன்னட வருடப்பிறப்பு இங்கே கொண்டாடினா யுகாதி பொது விடுமுறை. தமிழ் குடிமகள் தமிழ் கடவுளுக்கான முருகருக்கான ஒரு பண்டிகையை கொண்டாடினா விடுமுறை இல்லை. அதுதான் வந்து பெரிய பெரிய ப்ரெஷர் பண்ணி நம்ம வாங்கணும். இங்கே இருக்கக்கூடிய மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள், மாற்று மொழியை பேசுபவர்கள் ஓட்டை கவர்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய திமுக அரசாங்கம் நாடகம் போகிறது பட்டப்பறிவதுன்னு நமக்கு தெரியுதா இல்லையா? மாற்றே இல்லைல்ல. இங்க இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏற்றுறதுக்கு எந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தடை சொல்லவே இல்லை. அங்க இருக்க மக்கள் நாங்கள் உண்மையா குட்டுமையா இருக்கிறோம். அவன் எழுதி கொடுத்துருக்கான் அமைதி ஒப்பந்தத்தில் 2 வாட்டி நீங்கள் ஏற்றிக்கங்க, எங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. தர்கா விட்டு 50 மீட்டர் தள்ளி இருக்கு, ஏற்றிக்கங்க. என்னென்ன போய் அது வந்து பௌத்த சமண மன்னர்களது சமணர்கள் வந்து 6 மணிக்கு மேலே உட்காந்து ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் போடுவாங்க. கோர்ட்டில் சொல்கிறான் ஒருத்தன் என்ன சொல்கிறான், முருகருக்கு 2 பொண்டாட்டி, அந்த 2 பொண்டாட்டி கதையெல்லாம் இங்கே சொல்லாதீங்கன்னு ஒருத்தர் யார் வழக்கறிஞர் ஜோதி வாதாடனா இல்லையா? அதெல்லாம் எவ்வளோ பெரிய அவமதியான செயலுங்க. பூர்ணச்சந்திரன் ஒருத்தர் எதுக்குங்க செத்தான்? அவனை கிறுக்காங்க பிடிச்சிருக்கு. நீங்கள் என்ன என் தாயையோ என் தாய் மண்ணையோ எவனா பழிச்சானா அவன் சொக்காவை பிடிச்சி அடிப்பேன். இது என்னோட அடிப்படையான குணம், என்னோட அடிப்படையான குணம். என் மண்ணையோ என் மொழியையோ என் தாயையோ ஒருத்தன் பழிச்சானா எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் தான் அவன் சொக்காவை பிடிச்சி அடிப்பேன். அது என்னுடைய குணம். அதே மாதிரி அவன் தினந்தோறும் வழங்குகிற ஒரு கடவுளை நீங்கள் அதுக்கு வந்து தீபத்தூண்ல அது ஒரு மைல் கல்லுன்றாங்க கனிமொழி. யாரு? நில அளவை கல்லுன்றாங்க கனிமொழி. ஒருத்தர் என்ன சொல்றான், சமணர்கள் உட்காந்துருப்பாங்க 6 மணி ஆனால் வந்து சமணர்கள் ரவுண்ட் கான்ஃபரன்ஸ் போடுவாங்க. சமணர்கள் 6 மணிக்கு மேலே கண்ணே விழிக்க மாட்டாங்க, விளக்கே ஏற்ற மாட்டாங்க. அந்த விளக்கில் வெட்டில் பூச்சில் எதுனா பட்டு செத்துச்சுன்னா ஒரு உயிரை கூட கொல்ல மாட்டாங்க, சமணர்களுடைய கோட்பாடு. ஆனால் அதுவே தெரியாமல் பேசிக்கே தெரியாமல் சொல்கிறான் 6 மணிக்கு மேலே அவங்க ஏற்றுவாங்கன்னு ஒருத்தன் தூடுறான். ஒருத்தன் இங்கே 2 பொண்டாட்டிக்காரன் முருகன் ஒருத்தன் அடிச்சு விட்றான். இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய முருக பக்தரான பூர்ணச்சந்திரனை போய் ஆழ் மனதில் பாதிக்குதுங்க. தேர்நற்று இருக்கிறேன், செயலற்று இருக்கிறேன், எனக்கு எதுவுமே பண்ண முடியல, எதிர்த்து என்னால் பேச முடியல, என்னால் எதிர்த்து தீபத்துள்ள தீபம் ஏற்ற முடியல, என் முருகனுக்கு ஆற்ற வேண்டிய கடமை என்னால் ஆற்ற முடியல. நான் வந்து எப்படி கையாளத்தனமாக இருக்கிறேன், கையாளத்தனமாக இருக்கேன் என் கடவுள் முன்னாடி. அப்புறம் என்ன பண்ணுறேன், என்ன நானே மாச்சிக்கிறேன்.
என்னை நானே நான் மாத்திக்கிறேன். அந்த மன உளைச்சலுக்கு தப்பிக்கிறதுக்கு என்ன பண்றேன்? என்னை நானே தீயிட்டு கொளுத்துக்கிறேன். எங்க கொளுத்துறேன்? அதுவும் எவன் ஒருவன் கடவுள் இல்லைன்னு சொன்னானோ அதே ஈவர ராமசாமியோட சிலைக்கு முன்னாடி தான் கொளுத்திக்கிட்டான். இன்னைக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஒன்று வைக்கிறாங்க. எங்க? கோயம்புத்தூர் காந்திபுரத்தில் இதுவரை எந்த சுதந்திரம் அடைஞ்ச 75 ஆண்டு காலத்தில் ராஜாஜி அவர்களுக்கு எந்த மரியாதை செய்யாத இந்த காங்கிரஸ், காந்தி தான் எங்கள் தலைவர், காந்தி தான் எங்கள் தலைவர், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ராஜீவ் காந்தி, சஞ்சய் காந்தியின் காந்தி பேரை மட்டும் சும்மா திருடி வச்சுக்கிட்டு, காந்திக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, காந்தி பேரை மட்டும் திருடி வச்சிருக்கு. நீங்கள் அதே காந்தியோடைய பையனை பொண்ணு கொடுத்த சம்மந்தி ராஜாஜி. நிறைய பேருக்கு தெரியுமா? இல்லை, காந்தியோடைய ஒரு பையனை தான் ராஜாஜி பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, தெரியுமா? சம்மந்தி 2 பேருமே, காந்தியும் ராஜாஜியும். சுதந்திர இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யாரு? ராஜாஜி. கடைசி கவர்னர் ஜெனரல் யாரு? ராஜாஜி. அவருக்கு ஒரு மரியாதையை இங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கமோ தமிழ்நாட்டில் தொடரப்பட்டு தான் அவர் பிறந்தாரு. இங்க திமுக அரசாங்கம் பண்ணியிருக்கா? மாண்புமிகு பாரத பிரதமர் வச்சிருக்காருங்க, போய் பாருங்க. எந்த காலத்திலேயோ கட்டிடக்கலை வல்லுநர்கள் இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு சிலையை தூக்கிட்டு ராஜாஜி சிலையை மாண்புமிகு மேதகு பாரதத்தினுடைய முதல் குடிமகளாக இருக்கக்கூடிய திரௌபதி முர்மு அவங்க திறந்தாங்களா இல்லையா? அன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் கூட இருந்தாரா இல்லையா? அதே ராஜாஜி சிலையை காந்திபுரத்துலேருந்து தூக்குறானுங்க. தூக்கிட்டு இது பாலம் போட போறானுங்க. சரி, தூக்கிட்டாங்க. பாலம் போட்டோன்னா ராஜாஜி சிலை வரும்னா ராஜாஜி சிலையை தூக்கிட்டு எந்த சிலையை வைக்கிறானுங்க? ஈவே ராமசாமி சிலையை வைக்கிறானுங்க. கரெக்டா எங்க? பிள்ளையார் கோயிலுக்கு ஏத்து மாதிரி. திமிர் தானே அது, திமிர்த்தனம் தானே அது. அந்த இடத்துல என்ன சிலை இருந்துச்சு? தேசிய கொள்கையில், தேசிய நீரோட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் கூட போய் அடைந்து விடக்கூடாது, தேசிய நீரோட்டத்தில் சேரக்கூடாதுன்னு திட்டமிட்டு பண்ணுது திமுக. ராஜாஜிக்கு பாராளுமன்ற ஜனாதிபதியோட வளாகத்தில் நம்ம சிலை வைக்கிற பாஜக எங்க? ராஜாஜி சிலை இருந்த இடத்துல அந்த சிலையை தூக்கிட்டு நான் ஈவேரா சிலையை வச்சு அதுவும் பிள்ளையார் கோயிலுக்கு ஏற்ற மாதிரி காந்திபுரத்தில் வைப்பேன்னு சொன்னா இது அதிகார திமிரா இல்லையா? இந்துக்களுக்கு எதிரான போக்கில் இந்த திமுக அரசாங்கம் செயல்படுறது பட்ட பரிவர்த்தனமா தெரியுதா இல்லையா? யோ, எங்க திருநாள் அந்த சிலையை வச்சிருக்க? ரச்சிராஜா சொன்னார், எப்படி லெனின் சிறை உடைக்கப்பட்டதோ திரிபுராவில், அதே மாதிரி இங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியோ பாஜக பெரும்பான்மை ஆட்சி பெற்று இங்க ஆட்சிக்கு வந்தா ஒவ்வொரு பெரியார் சிலையும் உடைக்கப்படும் சொன்னாரா இல்லையா? இதே போல இன்னைக்கு திமுக அதிரடியான பல செயல்களை செஞ்சுட்டு இருக்கு. இதுல முக்கியமாக இந்த 5000 பெண்களுடைய அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆன மாதிரி இன்னைக்கு கைம்பெண்கள், அது மட்டும் இல்லாமல் முதியோர்கள், அதே மாதிரி வந்து மாற்றுத்திறனாளிகளுடைய அக்கௌண்ட்டில் 4000 ரூபாய் வந்து இன்றைக்கி கிரெடிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து அருட்தொகை, அதாவது பெண்களுக்காக, குழந்தைகளுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க செஞ்சிட்ருக்கக்கூடிய அதிரடியான செயல்களை எல்லாமே வந்து பார்க்கும் பொழுது பரவாயில்ல, திமுக சிறப்பாக செயல்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தை பெண்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தியிருக்காங்க. இது வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உரா முட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையேன்னு என் வீட்டு துட்டேற்றி எனக்கே குத்துட்டு நான் வந்து பெருசாக சாதனை பண்ணிட்டேன்ட்டு எனக்கு பெரிய அருட்தொகை, கோடை தொகை போய் இப்போ அருட்தொகை வந்துடுச்சா? தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜிடிபி 27% தான் கடை வாங்கணும். 27% மேலே நீங்கள் கடை வாங்கினா மத்திய அரசு நறுக்குன்னு கொட்டும். கிட்டத்தட்ட 27%ல் 26 நெருங்கி வந்துட்டானுங்க கடன் வாங்குறதுல. ஒரு ஜிடிபியில் 27% தாங்க கடன் வாங்கணும். நீங்கள் 26 நெருங்கி வந்துட்டீங்க 27 கடன் வாங்கிறதுக்கு. அப்போ திமுகவுடைய ஒருவருட சாதனை என்ன தெரியுமா? ஆட்சி முடிந்து போவதற்குள் அந்த 27% கடனை வாங்கிடணும். மொத்தமாக தமிழ்நாட்டினுடைய கடன் இப்போ எவ்வளோ இருக்கு? ஒவ்வொரு ரேஷன் கார்டு அட்டைதாரிலையும் 4,66,000 ரூபா. உங்கள் வீட்டில் ரேஷன் கார்டு இருந்தால் எனக்கு வீடு லோன் இல்லைங்க, எனக்கு கடன் வண்டி லோன் இல்லைங்க, மற்ற லோன் எந்த லோன் இல்லைன்னு நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தை தலையிலும் கடன் இருக்கு. எவ்வளோ தெரியுமா? உங்கள் வீட்டில் ஒரு ரேஷன் கார்டு உங்கள்கிட்ட இருந்தால் கடன் 4,66,000 ரூபா கடனை தமிழக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. 78,000 கோடி ஆண்டுக்கு வட்டி மட்டும் கட்டுறாங்க. 78,000 கோடி இருந்தால் எவ்வளோ கட்டமைப்பு பண்ணலாம்? என்னையா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணன்னு கேட்டால், ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்க துப்பு இல்லாத இந்த துப்பு கட்ட அரசு ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கல. 2021 25 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு யூனிட் மின்சாரம் தயாரிக்கல. ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரல துப்பு கட்ட அரசு. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரல, ஒரு மருத்துவக் கல்லூரி கொண்டு வரல. பெரிய பெரிய கட்டமைப்புக்கான கட்டிடங்களோ பெரிய பெரிய மக்களுக்கு பயன்படுறதுக்கான விஷயங்களோ எதுவுமே கொண்டு வரல. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் கொண்டு வந்து ஜப்பான்லேருந்து வராங்க, நமக்கு அமெரிக்காலேருந்து வராங்க, சிங்கப்பூர்லேருந்து லூலு மால் வராங்க, இங்கே வராங்க, எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கிறான். ஆட்சியே முடிய போது எவனும் வந்தால் எதனா செஞ்சாலும் ஒன்றுமே கிடையாது. 12 லட்சம் கோடி
நாங்கள் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு உலக முதலீட்டர் மாநிலத்தில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்றீங்க. 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டேன்றீங்க. அங்கே நீங்கள் போய் பார்த்தா ராணிப்பேட்டில் செருப்பு கடை கம்பெனிக்கு ஒரு 50 பேர் வேணும்னு கேட்டால் 5000 பேர் நிற்கிறான் வேலை கேட்டு. ஸோ இந்த ஆட்சி ஒட்டுமொத்தமாக ரகுராம் ராஜன் தலைமையில் பொருளாதாரத்தை மேம்படுவதற்கான ஒரு குழு அமைச்சாங்க தெரியுமா? அந்த குழு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எடப்பாடி ஆட்சி காலத்தில் முடிஞ்சிறப்ப வெறும் 5 லட்சம் கோடி கடன். இந்த குழு என்ன பண்ணுச்சுன்னா, கடனை அடைப்பதற்காக ஆலோசனை கொடுக்கல, இன்னும் எக்ஸ்ட்ரா எப்படி கடன் வாங்கலாம், எவன் உலக நாடுகளில் எவன் கடன் கொடுக்குறான், டேய் அந்த நாட்டில் கொடுக்குறான்டா, ஜப்பானில் கொடுத்துருக்குறான், அவனை புடுறா, மெட்ரோவுக்கு பிடிச்சிக்கலாம், இங்கே எல்காட்டுக்கு கொடுக்குறான்டா, இதை பிடிச்சிருவான்டா, வேற நபார்டு வங்கி கொடுக்குறானா அவனை புடுறா, எவனும் பிடிக்கல பாண்டு வெளியீடு. பாண்டு எது இங்கே தமிழ்நாடு சென்னை கார்பரேஷன் பாண்டு வெளியீடு தெரியுங்களா? சென்னை கார்பரேஷன் நீங்கள் 2000 கோடிங்க ஷார்ட்டேஜ் இதில் வட்டி கட்டுறாங்க. சென்னை கார்பரேஷன் நம்ம 95 கோடி வட்டி கட்டுறோங்க. நம்ம சென்னை கார்பரேஷன் லாஸில் தான் போகுது, தமிழ்நாடு அரசு லாஸில் தான் போகுது, எதுவுமே இல்லை. ஆனால் இவனுங்க மட்டும் பறக்கம் ஆகிட்டே போகிறானுங்க. அதான் காமெடியாக இருக்குது. நம்ம ஏழாயினே போகிறோம் கடன் வாங்கி. ஆனால் அமைச்சர்கள் மட்டும் பணக்காரா எப்படி செல்வ செழிப்போட பில்டிங்கை வாங்குறானுங்க, தேட்டரை கட்டுறானுங்க, மாலை கட்டுறானுங்க, குவிக்கிறானுங்க காசை. அது எப்படி நடக்குது? ஊழல் செய்வதில் ஆமா, அருமையான வார்த்தை சொன்னார் பாரத பிரதமர். என்ன சொன்னார்னா, ஒவ்வொரு மாநிலமும் நான் சென்றிருக்கிறேன், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் மக்களிடம் நல்பெயர் பெறுவதற்கான அரசு திட்டங்களை செயல்படுத்துவதில் முனைப்பு காட்டுகிற மாதிரி நான் அமைச்சர்கள் தான் பார்த்திருக்கேன். ஆனா யார் நம்பர் 1 ஸ்கேம் செய்யணும் அப்படின்ற முனைப்பை காட்டுகிற ஒரே அரசாங்கம் திமுக மாடல், திராவிடன் மாடல் அரசாங்கம். பட்ட பரிவர்த்தனமா சொல்றாரு, ரொம்ப சிம்பிளா சொன்னாருங்க. இவ்வளோ நாள் நீ ஆட்சி புரிஞ்ச எங்க கிட்டத்தட்ட 1967 திமுகவும் இருந்தது, கிட்டத்தட்ட 29 ஆண்டுகள் தேனில் பீரியட்ல காங்கிரஸோட நீங்க ஆட்சி புரிஞ்சிக்கல. 100 ஆண்டு பழமையான பாம்பன் பாலத்தை உன்னால தொட முடிஞ்சுதா? இல்ல. வந்தார் சொன்னாரா இல்லையா? முடிஞ்சார். நான் 2014 திட்டம் போட்டோம். இன்றைக்கு எவ்வளவு ஸ்பீடா ட்ரெயின் போகுமோ அவ்வளவு ஸ்பீடா ட்ரெயின் போறதுக்கான கட்டமைப்பை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி லஞ்ச லாபம் இல்லாம அந்த பாம்பன் பாலத்தை நாங்கள் வடிவமைத்தோம். அதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இஸ்ரோ கொண்டு வர முடிஞ்சதுனால குலசேகர பட்டத்தில் காங்கிரஸ் கொஞ்சம் குழாவணியா தொடர்பு தான் வேணும், தொலை தொடர்பு தான் வேணும், எங்களுக்கு ரயில்வே துறை தான் வேணும், கொஞ்சம் குழாவணியா என்ன பண்ண? இன்னைக்கு குலசேகர பட்டத்தில் கொண்டு வந்தாங்களே இல்லையா, மிகப்பெரிய ராக்கெட் 2வது ஏவுதளம் கொண்டு வந்தா இல்லையா, அதோட பங்கு யாரு? மத்திய அரசின் பங்கு. நிச்சயமா கண்டிப்பா அதுல இதெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்க. இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயின் 11 ட்ரெயின் ஓடுங்க தமிழ்நாட்டில். வந்தே பாரத் ட்ரெயின் எங்க தயாரிக்கப்படுகிறது? தென்கோடியில் இருக்கக்கூடிய ஐசிஎஃப்ல தயாரிக்கப்பட்டு இந்தியா ஃபுல்லா பிரயாணிக்குதுங்க. எப்படி கொரியா கம்பெனி உண்டாய் பாருங்க, தமிழ்நாட்டில் தயாரிக்கிறது உலகமெங்கும் பயணிக்கிறதுன்னு போர்டு போட்டிருப்பான். தமிழ்நாட்டில் தயாரிக்கிறது உலகமெங்கும் பயணிக்கிறது. எங்களுக்கு காரணம் மாதிரி ஐசிஎஃப் தயாரிக்கிறத வந்தே பாரத் ட்ரெயின் தான் இந்தியா ஃபுல்லா போகுது. இன்னும் பங்களாதேஷ் பாகிஸ்தான்லாம் ஏற்றுமதி பண்றாங்க, தனி கதை. அப்ப இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்னைக்கு டிஃபென்ஸ் காரிடார் கொண்டு வந்துருமா இல்லையா? இதுதாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு. 11 மருத்துவக் கல்லூரி, டிஃபென்ஸ் கேரிடேட்டு, வந்தே பாரத் ட்ரெயின், இன்னும் இருக்கக்கூடிய என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ அதையெல்லாம் நம்ம கொண்டு வந்து கொடுத்துருக்கோமா இல்லையா? நீங்க என்ன கொடுத்தீங்க சொல்லுங்க. எய்ம்ஸ் கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு இந்தியாவிலே பெரிய எய்ம்ஸுங்க தோப்பூர்ல இருக்குது, மதுரையில் 2027 திறக்க போறாங்க. இன்னைக்கு ராமநாதபுரத்தில் படிக்கிறவங்களா அடுத்த வருஷம் இங்கே இருந்து படிக்க ஆரம்பிச்சலான்னு வந்துருச்சு. அதற்கான வீடியோ வந்துருச்சு, எவனும் ஏமாற்றவும் முடியாது, பக்கவா ஆயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு மிகப்பெரிய லெவலில் கல்வி காரணமும் மிகப்பெரிய லெவலில் மருத்துவ ஹப்பா தமிழ்நாடு இருக்கிறதுக்கு காரணம் மத்திய அரசினுடைய பங்களிப்புங்க. ட்ரெயினுக்கு சொல்றோம் 700 கோடி தான் கொடுத்தது. அது ட்ரெயினுடைய தொடர் வண்டியோடைய அமைச்சராக இருந்தது யார் தெரியுமா? இப்ப காங்கிரசினுடைய தலைவர் கார்கே, அவர் தான் அமைச்சர். ப. சிதம்பரம் நிதி மந்திரி. 2 பேரும் கூட்டு சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்தமாக கொடுத்தது எவ்வளவு தெரியுமா? அவங்களுடைய ஆட்சியில், இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஆட்சியில வெறும் 700 கோடி. இன்றைக்கு 2014 இன்னைக்கு வரையும் எவ்வளவு கொடுத்துருக்கோம்? ஐஸ்வர்ய வைஷ்ணவ டேட்டா கூட 7000 கோடி கொடுத்துருக்கோம். அந்த 7000 கோடியில இப்ப 2 புல்லட் ட்ரெயின், சென்னை டு பெங்களூர், சென்னை டு ஹைதராபாத் அடுத்த கண்டென்ட். இந்த 7000 கோடியில 1000 கோடி நிலத்தை கையெழுப்படுறதுக்கு அட்வான்ஸே கொடுத்துட்டோம். நிலம் கையெழுப்படலை, நாங்க பணத்தை கொடுத்துட்டோம். நீங்க நிலத்தை கையெழுத்து என்ன பண்ண முடியும்? மத்திய அரசு திட்டங்கள் தான் போட முடியும். நீங்க ஜல்ஜீவல் திட்டம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல குழாயில தண்ணி வரலன்னு சொல்ல முடியுமா? ஜல்ஜீவல் திட்டம் கொண்டு போய் சேர்த்தமா இல்லையா? ஆவாஸ் யோஜனா திட்டம் மோடி அவர்கள் குறிப்பிட்டார். 4 கோடி பேர், 4 லட்சம் பேருக்கு தான் வீடு கட்டி கொடுத்துருக்கோம், 3 லட்சம் பேருக்கு நாங்கள் கட்டிக்கிட்டு இருக்கோம், ப்ராசஸ் பண்ணுறோம். இவங்க
ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. ஏன்னா அந்த 3 கோடி ஃபண்டத்துக்கு என்ன பண்றாங்க, கலைஞர் வீட்டு வசதி துறை அப்படின்ட்டு வராங்க. நம்ம விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் வந்து 28 லட்சம் 30 லட்சம் பேர் கேட்டா நோ 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 அதில் போகக்கூடாது, அவங்க கெட்ட பசங்க, மத்திய அரசு போகக்கூடாது, நம்ம ஒன்று பண்ணுவோம், கலைஞர் கையுணர் திட்டம் வாங்க எல்லாரும். அங்க பணமும் இல்லை ஒன்றும் இல்லை, நாங்க மக்கள் மருந்தகம் திறந்தா அவர் திறந்துட்டாரா, நம்ம முதல்வர் மருந்தகம் திறப்புன்னு சொல்லி மாவு தின்னுக்கிறான் முதல்வர் மருந்தத்தில். ஏன்னா உயிர்காக்கும் மருந்துகள் உலக நாடுகள் இருக்கக்கூடிய பார்மசிட்டிகள்லாம் டைப் பண்ணி மத்திய அரசு 50% வந்து மானியத்தில் கொடுக்குது. அந்த மருந்து உங்களுக்கு வித்தாலும் விற்காட்டியும் அந்த மருந்தாளருக்கு மாசம் 15,000 ரூபாய் ஸ்டைஃபன் கொடுக்குது மத்திய அரசு. நீ குடிப்பியா? நீ குடிப்பிய என்ன பண்ணுறான், முதல்வர் மருந்தகம்னு சொல்லிட்டு இட்லி மாவு தின்னுக்கிறான். எல்லாம் புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதைங்க. நம்மளுடைய திட்டங்களை பார்த்து ஸ்டிக்கர் அடித்து கொண்டு நீங்க ஏமாற்று வித்து பண்றீங்க. அதுதான் மோடிஜி அவர்கள் தெளிவா சொல்கிறாரு. இப்ப நான் சொல்றேன் 2024 இன்னைக்கு வரையும் மோடிஜி அவர்கள் சொன்னது வந்து 12 லட்சம்ல இருந்து 3 மடங்கு காங்கிரஸ் கொடுத்த விட நாங்கள் அதிகமாக கொடுத்துருக்கோம் சொல்றது மட்டும் இல்லாம இப்ப நான் சொன்னதான் சில தொழில்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க 2021 25 வரை ஆள்றீங்க. 5.5 லட்சம் கோடி கடனில் கொண்டு வந்திருக்கீங்க. பொதுத்துறை நிறுவனம் சேர்ந்து தமிழ்நாடு 15 லட்சம் கோடி கடன் 78,000 வட்டி கட்டுதுல. இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை எனக்கு சொல்லு, நான் இதை பண்ணியிருக்கேன். நாங்கள் டிஃபென்ஸ் கேரியர் மாதிரி ஒன்று பண்ணியிருக்கோம். நாங்கள் எய்ம்ஸ் கல்லூரி மாதிரி ஒரு கல்லூரி உருவாக்கியிருக்கோம். நாங்கள் வந்து 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்திருக்கோம். நாங்கள் வந்து ட்ரெயின் இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உடான் திட்டத்தில் இவ்வளோ இது பண்ணியிருக்கோம். உடான் திட்டத்தில் எல்லா இடத்துலையும் ட்ரெயின் இது கொண்டு வந்திருக்கோம், ஃப்ளைட் இது. அப்போ ஒரு விஷயத்தை கூட பண்ணாமல் இப்போ நீங்கள் சொன்னீங்க பாருங்க, கருணை தொகை, அன்பு தொகை, பக்கத்து வீட்டு தொகை, ஏத்த வீட்டு தொகைன்னு எவன் வீட்டு பணத்தை தர, ஜிடிபியில் மத்திய அரசு அனுமதிக்கப்பட்ட புள்ளி வரி வந்துட்ட. இப்ப கரெக்டா என்ன பண்ணுவானுங்கன்னா எலெக்ஷன் முடிக்கிறப்ப தொடச்சி முடிச்சிருவாங்க 27%. 27% தான் அதுக்கு வந்து கட்டமைப்புக்கான கடைசி டெட் லைன். அது 26.3 நம்ம கிட்ட வந்துட்டானுங்க. 27% தொடச்சி முடிச்சுட்டு ரகுராம் ராஜனுக்கு பெரிய கும்பிட போடுவானுங்க. அந்த ரகுராம் ராஜன் உள்ள வந்து ரிசர்வ் பேங்க் முன்னாள் கவர்னர் வந்து என்ன கற்றுக் கொடுக்குறாருன்னா, எங்கெங்கு கடன் தரான் அந்த கடனை வாங்கி நீ ஏற்றிக்கிட்டே இரு. நம்ம அவர் குழுவை எதுக்கு கூட்டு வந்தோம், கடனே இல்லாமல் தமிழகத்தை எப்படி மேம்படுத்தின்னு கொண்டு வந்தா புதுவிதமாக எப்படி கடன் வாங்கலான்றதுக்காக தான் மேம்படுத்தியிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இது தேர்தலில் புரிந்து கொள்வார்கள்.